நடிகர் சூர்யா அவர்கள் நடத்துகிற அகரம் அறக்கட்டளை விழாவில் நடிகர் கமலஹாசன் வந்து கலந்துருக்காருங்க. அதில் கலந்துட்டு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னம்னா, சனாதானத்தை பற்றியும் சர்வாதிகாரத்தை பற்றியும் வந்து பேசியிருக்காருங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நெட்டிசன்கள் எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அவருக்கு எதிர்ப்பாக வந்து கண்டனத்தையும் வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. அப்படி என்னதான் வந்து பேசினாரு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவதுங்க, அந்த ஒரு விழாவில் நடிகர் கமலஹாசன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னம்னா, சர்வாதிகாரத்தையும் சனாதானத்தையும் வந்து வேரோடு அழிக்கணும் அப்படின்னம்னா கல்வியால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் அரசியல் வட்டாரத்துலேயும் சரி, சமூக வலைதள பக்கங்களையும் வந்து பெரிய சர்ச்சையவே வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதாவது நெட்டிசன் வந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னம்னா, ஒரு நடிகராக கமலஹாசன் அவர்களை வந்து எல்லாத்துக்கும் பிடிக்குது, ஆனால் அரசியல் ரீதியாக அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவர் எல்லாத்துலேயுமே வந்து தோற்று போனவர் தானே. பாராளுமன்ற தேர்தலாகட்டும், சட்டமன்ற தேர்தலாகட்டும், இப்படி எல்லாத்துலேயுமே அவர் வந்து தோற்று போனவர் தானே. இப்போ வந்துட்டு அதிமுக கூட்டணி கூட சேர்ந்துட்டு அவர் வந்து எம்பி ஆன உடனே வந்துட்டு இன்னைக்கு சனாதானத்தை பற்றி இவர் பேசுகிறாரு. சனாதானத்தை பற்றி ஃபஸ்ட்டு இவருக்கு என்ன தெரியும், சனாதானத்தை பற்றி பேசுகிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஒரு மனிதனோட உயர்வு, அதாவது ஒரு மனுஷன் வந்து உயர்ந்த நிலை அடைகிறான் அப்படின்னம்னா அது வந்து கல்வி மூலமாக தான் அப்படின்றது வந்து காலங்காலமாக எல்லாத்துக்குமே தெரியும். இவர் வந்து என்னமோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரியும் புதுவிதமாக ஏதோ சொல்கிற மாதிரியும் வந்து சனாதானத்தை பற்றி இவர் பேசிகிட்டு இருக்காரு. சனாதானம்னா என்னன்றதை புரிஞ்சுட்டு பேசணும். அவர் பாட்டுக்கு வந்து அள்ளி விட்டுட்டு இருக்கக்கூடாது. ஏற்கனவே சனாதானத்தை பற்றி பேசினவங்களாம் வந்து எங்கே இருக்காங்கன்னு ஆள் அடையாளமே வந்துட்டு தெரியல. அவங்கள பார்த்தும் கூட இவருக்கெல்லாம் வந்து இன்னும் புத்தி இல்லையா அப்படின்னு சொல்லி நெட்டிசன்ஸ் எல்லாமே வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தினால தான் கமலஹாசன் அவர்கள் மீது வந்துட்டு எல்லாருமே பயங்கர கடுப்பில் இருக்காங்க. இப்படி ஒரு விமர்சனத்தை வந்து அவர் மேலே கொடுத்தாச்சு. ஆனால் இவர் வந்து இதுக்கு என்ன பதில் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரத்தில் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுமே வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் என்ன பதில் கொடுக்க போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணேன். பாய்.